அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் நாள்தோறும் இறை வேண்டல் தொடர்பான விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்னும் விவிலிய செய்திகளை பகிர்ந்து கொண்டு நான் வருகின்றேன். பல கருத்துக்கள். நாட்டுக்காக மன்றாடுங்கள், மழைக்காக மன்றாடுங்கள், உங்கள் ஊருக்காக மன்றாடுங்கள், இறை அழைத்தலுக்காக மன்றாடுங்கள், இன்று துணை வேண்டி மன்றாடுங்கள். ஒரு வித்தியாசமான செய்தி. எல்லாருக்கும் திருமண வரன் வேண்டி நாம் மன்றாட வேண்டும் என்று நம்மிடம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபாதர், என்னுடைய மகளுக்கு நல்ல வரன் கிடைக்க மன்றாடுங்க. ஆகவே அவர்களும் மன்றாட வேண்டும். பெற்றோர் மன்றாடுகிறார்கள், பங்கு தந்தையர்கள், துறவியர் மன்றாடுகிறார்கள். இந்த இளைஞர்கள், இந்த இளம்பெண்கள் அவர்களும் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தாருங்கள் என்று துணை வேண்டி நாம் ஆண்டவரை மன்றாட வேண்டும். திருப்பாடல் 34:4 சொல்லுகிறது, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். ஆகவே இந்த துணை என்பது சற்று வித்தியாசமான துணை. இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் ஒரு நெருக்கடியில் இருந்தேன், எனக்கு துணை தேவைப்பட்டது, நான் மன்றாடினேன், ஆண்டவர் எனக்கு துணையாக வந்தார், என் அச்சத்தையெல்லாம் போக்கினார் என்று தாவீது இங்கே பாடுகிறார். ஆனால் இந்த செய்தியையே சற்று மாற்றி சிந்தித்து, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே துணை வேண்டி நாம் ஆண்டவரை மன்றாட வேண்டும். தூய ஆவியாருக்கு ஒரு பெயர் துணையாளர். துணையாளராம் தூய ஆவியார். ஆகவே அவரை நோக்கியும் நாம் மன்றாட வேண்டும். அதன் பிறகு நமக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்றை கடவுள் திட்டமிட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் குடும்ப வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு வாழ்க்கை துணைவரை கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கடவுளிடம் மன்றாட வேண்டும். துணையாளராம் தூய ஆவியாரிடம் உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் மன்றாடுங்க. துணையாளராம் தூய ஆவியாரே, என்னுடைய வாழ்க்கை துணையை எனக்கு காட்டி தாரும், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணைவரே, வாழ்க்கை துணைவியை தாரும் என்று எல்லா இளைஞர்களும் எல்லா இளம்பெண்களும் மன்றாட வேண்டும். இன்று நல்ல வாழ்க்கை துணை இல்லாமல் பல்வேறு விதமான உறவு சிக்கல்கள், மனமுறிவுகள், மனம் முறியாவிட்டாலும் கசப்பான வாழ்வு, இவற்றுக்கெல்லாம் காரணம் நல்ல வாழ்க்கை துணை அமையவில்லை. திருமணத்திற்கு பிறகுதான் அந்த வருத்தங்கள், அந்த துயரங்கள் எல்லாம் வருகின்றன. திருமணத்திற்கு முன்பே நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். எனவே துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் என்ற இறைவாக்கின்படி நல்ல வாழ்க்கை துணையை வழங்க வேண்டும் என்று இளைஞர்கள், இளம்பெண்கள் துணையாளராம் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுங்கள். பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல துணை வேண்டி இறைவனை நோக்கி மன்றாடுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.